ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மற்றும் ஒரு புதிய சீரியல் அஃபிஷியலாக ப்ரொமோவே லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டாக வந்திருக்கு. எஸ் என்ன சீரியல் என்ன சேனல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எஸ் நம்ம ஜீல வந்துட்டு மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் வந்து லாஸ்ட் வீக்கோட எண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ 6 o'clock போயிட்டு இருந்த சீரியல் எண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாரி சீரியல் வந்துட்டு 1 hour காசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எஸ் 6 to 7 வந்து மாரி சீரியல். ஸோ இதுக்கு முன்னாடி 6:30 to 7:30 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ ரேஷ்மாவுடைய சீரியல் வந்து 7 o'clock வந்துச்சு. இப்போ 6 to 7 மறுபடியும் மாரி சீரியல் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிற மாரி சீரியல் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ் இப்போ இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் வருது அப்படின்ற எதிர்பார்த்துருந்த நேரத்தில், ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து புது சீரியல்ஸாக வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் இப்போ ரீமேக் சீரியலுடைய ப்ரோமோ வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஒரு ஹிந்தி சீரியலுடைய டப்பிங் வெர்ஷன், அதாவது ரீமேக் கிடையாது, டப்பிங் வெர்ஷன் வந்து தமிழில் வரப்போகுது. அதுக்கான ப்ரோமோ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நீ பாதி நான் பாதி அப்படின்ற ஒரு டைட்டிலில் இந்த சீரியல் வந்து வருது. இது வந்துட்டு ஒரு ஹிந்தி ஜிடிவி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு இருக்க ஒரு சீரியல். எஸ் பியார் கா பேலா ஆத்யாயா அப்படின்ற ஒரு சிவ் சக்தி அப்படின்ற ஒரு டைட்டிலில் இந்த சீரியல் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 380+ எபிசோட்ஸ்க்கு மேலே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த சீரியல் தான் இப்போ தமிழில் டப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ மேபி இந்த 6 o'clock டைமிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த லேட் நைட் டைமிங் கொடுத்துட்டு அங்கே இருக்க சீரியல்ஸ் ஏதாச்சும் தூக்கி ஈவினிங் டைமிங் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட கெஸ்ட் தான். ஸோ எப்படி கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் ஜீல் வந்துட்டு ஒரு 3 சீரியல்ஸ் வந்து, அதாவது ஒரிஜினல் சீரியல்ஸே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு செப்பரேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய முயற்சிகள் ஜீஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாதகமாகவும் ஒரு பக்கம் பாதகமாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சக்ஸஸ்ஃபுல் அவங்களும், ஏன்னா நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க வெரைட்டியாக. ஸோ பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுமே கொஞ்சம் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறத. பட் ரேஷ்மாவுடைய சீரியல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் சைடு வந்து எதிர்பார்க்க முடியுது. ஹோப் அந்த சீரியல் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்டாக அமையலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.